போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? அவங்க ஹைரோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 27ஆம் தேதி நண்பர்களே, நைட்டு 10:48க்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா லக்ஷா இப்போ நீ இப்போ எதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பயங்கரமான ஒரு வைப்பு நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். இவன் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. ஆனால் நம்ம vlog shoot பண்ணுறதுக்காக நான் தம்பி, இன்னொரு தம்பி, அப்புறம் தம்பியோட எங்கள் பாடிகார்டு காணும். பாடிகார்டு தம்பியோட பாடிகார்டு அங்கே நிற்கிறாப்புல. அந்த வந்துட்டு போகிறான். நண்பர்களே, இப்போ அவங்க கீழே போயிட்டு நான் காமிக்கிறேன். ஆனால் கீழே போயிட்டு நான் பேசுகிறேன் நண்பர்களே. கீழே போயிட்டுனா என் வாய்ஸ் சுத்தமாக கேட்காது. இப்போ என் வாய்ஸ் கேட்குறது தெரியல நண்பர்களே. இப்போ செக் பண்ணணும். வாய்ஸ் கேட்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களே. ஏன்னா எங்களுக்கு வந்து காது செவிடாகி போயிடுச்சு. நாங்கள் வந்து ஸ்பீக்கர் கிட்ட இருக்கோம், எங்கள் காது வந்து செவிடாயிடுச்சு நண்பர்களே. எங்களுக்கு நாங்கள் பேசுகிறது எங்களுக்கு ஒரு மாதிரி தான் கேட்குது. இவன் தூங்கிட்டான் நண்பர்களே. இவன் கணக்கில் வர மாட்டான், இவன் தூங்கிட்டான். நெக்ஸ்ட்டு ஏன்டா இது கத்துற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி நண்பர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுகிறது இப்படி கத்துனா தான் எனக்கு கேட்குது, அதனாலேயே கத்துறேன். ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காங்க. இப்போ நான் அப்படி கத்துற மாதிரி இருந்துச்சுன்னா வால்யூமை கம்மி பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா ரொம்ப கத்துறேன்னு எனக்கே தோணுது. இப்போ நான் கீழே போய் காட்டுறேன் நண்பர்களே. ஆனால் நான் எதுவும் பேச முடியாது, பேசினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்காது. கீழே ஸ்பீக்கர் இருக்குது நண்பர்களே. சரி வாங்க கீழே போய் பார்ப்போம் நண்பர்களே. இப்போதைக்கு ஸ்பீக்கர் ஆஃபரில் இருக்குது. ஸோ இங்கே தான் நண்பர்களே நாங்கள் உட்காந்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு எத்தனை மணிடா, 10:45 10:50 வச்சுக்கோங்க நண்பர்களே. கீழே சரியாந்திர வைப் போயிட்டுருக்கு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டாங்க. நான் பேசுகிறதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்காது. லைட் ஆஃப் பண்ணுறாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இதான் நண்பர்களே கோயில். பயங்கரமான டெக்கரேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் நான் மார்னிங் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் எல்லாம் டான்ஸஸ் எல்லோரும் நல்லா ஆடுவாங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கோயில் வீடு. இதுவும் கோயில் வீடு தான். இப்போதைக்கு ஸ்பீக்கர் ஆன்லைன் இல்லை நண்பர்களே. ஸ்பீக்கர் பாருங்கள், 4 ஸ்பீக்கருக்கு நடுவில் நாங்கள் உட்காந்துருந்துருக்கோம். கரெக்டாக இங்கே தான் நண்பர்களே உட்காந்து. அப்புறம் இது தண்ணி உழுது நண்பர்களே. வேறு எதுவும் காட்ட ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கூட்டத்தில் 2 விருந்தாளிகள் சேர்ந்து வந்திருக்காங்க நண்பர்களே. இங்கே ஒருத்தன் வெள்ளை ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் கீழே ஒருத்தன் இருக்கான். 2 பேர் சும்மா வந்து ரொம்ப நேரமாக படுத்து எடுக்காங்க நண்பர்களே. அவன் கேமரா செட் பண்ண தெரிஞ்சு போச்சு, அதெல்லாம் அவன் நிற்கிறான். நண்பர்களே இதுதான் கோயில். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஐ மீன் இது வந்து எப்படி சொல்ல, என்ன சொல்ல, இது வந்து இது தானதுக்கப்புறம் இந்த இடத்த எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷூட் எடுத்துப்போம். நாளைக்கு இல்லைண்ணா, நாளை கழிச்சா கிளியர் பண்ணணும்னா இந்த இங்கே இருக்குல்ல இது. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. இதை எடுத்த உடனே உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நின்று எடுக்கலாம்டா, ஆனால் இங்கே இருந்து பார்க்குற ஃபீல் வருமா? வராது நண்பர்களே. இங்கே வந்து வாழை மரம் இருக்குது, எனக்கே தெரியல, அது பில்லர் மாதிரி இருக்குது நண்பர்களே. இங்கேயும் அங்கேயும் இது இருக்குது, வாழை மரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நடுவில் இது இருக்குது, அது பேர் என்ன, பூ மாலை. யாராவது சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நண்பர்களே தெரியுதா வாழை மரம் நண்பர்களே. இது எங்கள் கோயில் மணி, ரைட்டில் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதுக்கப்புறம் நான் பேசுகிறதே கேட்காத நண்பர்களே, மன்னிச்சிருங்க. அது பேர் என்ன, இது மாலை, இது கோயில் வீடு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நண்பர்களே. இதான் நண்பர்களே கோயில் பேரு. என்னால் பேச முடிஞ்ச அளவு பேசுகிறேன் நண்பர்களே, முடிஞ்ச அளவு கத்துறேன். இதுதான் கோயில் பேரு நண்பர்களே. ஐயோ கேட்காத நண்பர்களே, உங்களுக்கு இதுக்கப்புறம் கேட்காது. இது கோயில் பேரு நண்பர்களே. வெற்றிகரமாக நம்ம நினச்ச ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்தா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே வந்துட்டோம் நண்பர்களே. நம்ம தான் இன்றைக்கி ஊரோட டாப்பில் இருக்கோம்.
கும்பல் கம்மியாயிடுச்சு நண்பர்களே. கும்பல் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இங்கிட்ட எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் இங்கிட்டெல்லாம் அப்படி நிற்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துட்டாங்க. காட்டுறேன் பாருங்க. அங்கனாக்கா கொஞ்சம் பேர் உட்காந்துட்டாங்க நண்பர்களே. ஸோ இவங்க தான் ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருக்காங்க. பாருங்க நண்பர்களே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வீடா ரெண்டுல வை. போதும். Thank you.
வெற்றிகரமா நம்ம 12 மணியை தாண்டியாச்சு நண்பர்களே. சமையல் வேலை பயங்கரமா போயிட்டு இருக்கு நம்ம கோயிலுக்காக. என் தம்பி தான் நம்ம கூட கடைசி வரையும் இருக்கான். தம்பிக்கும் தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வரல. தம்பி வந்து எனக்கு தூக்கம் வரல. தம்பி வந்து பாவம் என்ன நண்பர்களே இப்ப புதுசா வந்திருக்கேன். டாட்டா காமிடா. ஏன்டா விளாக போறேன்டா. நான் பேசுறதான் கேட்குமா? கேட்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இல்லைன்னா இந்த இது மட்டும் நீ சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பில்ல நான் எடிட் பண்ணடா பண்றது. சார்ஜ் பில்ல இப்பெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன். வேற மாதிரி தான் இருக்கு. சுத்திலும் ஒரு லைட்டா இருக்கு, ஒண்ணுமே புரியல. நம்ம உட்காந்துருந்த ஸ்பீக்கரு நம்ம ஆக்சுவலா இங்கேதான் உட்காந்துருந்தேன். தம்பி உட்காந்துருக்க இடத்துல தான் நண்பர்கள் நான் உட்காந்துருந்தேன். தும்மு 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 தும்முன்னு தூக்கி போயிடுச்சு என்ன. இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. காது மட்டும் கொஞ்சம் கேட்கல. அவனுக்கும் கேட்காது, எனக்கே கேட்கலங்கும் போது அவனுக்கு கேட்காம இருக்குமா? சரி கேட்குமா? சரி நண்பர்களே, நான் மார்னிங் எந்திரிச்சதும் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தூங்க போய் கேட்டேன்னா தெரியல. சில நண்பர்களே நடுவில் தம்பி வந்து தூக்கம் வருதுன்ட்டு அவன் முன்னாடி ஓடிட்டான் நண்பர்களே. தம்பி தூக்கம் வருதுன்ட்டான். நான் வந்து அவன் கூட நினச்சி படுத்து தூங்கிருக்கேன் நண்பர்களே. எனக்கு எட்டுனா காலைல 5 மணிக்கு வந்துருக்கேன். இப்போ நடுவில் 1 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க, அவசரத்தில் எவ்வளோ தூரம் வந்துட்டான். நாய்க்குள்ள விளையாட போகிறான் நண்பர்களே. அங்கே போவோம் நண்பர்களே. இது நம்ம வண்டி, ஊரில் இருக்க வண்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம காலையில் வந்து விழாவாக பண்ணுவோம் நண்பர்களே. வெற்றிகரமா நாங்கள் மறுநாள் டே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ரிலாக்ஸாக சட்டை இல்லாமல் இருக்கீங்களா? சட்டை வந்து இங்கே இருக்கு நண்பர்களே. முன்னாடி வந்து எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. வாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் லைவாக காட்டுறேன். கட்டியே பேசிட்டு இருக்காரு நண்பர்களே. யார்கிட்ட தெரியல. ஊர் அந்த கோயிலோட சாமியாடி நண்பர்களே. அவருக்கு தான் சாமி வந்து ஆடும்.
அதுக்கு நீ என்ன மறுச்ச? நான் தவறு செய்யல. தெய்வத்தை சொல்லல, ஆடும் குதிரை வாய்ப்பாளன் கைப்பாளன் அந்த நொண்டி பேரை யாரும் குறை சொல்லல. நீ வாய்ப்பாளன் கைப்பாளன் இல்லையா? அதை சொல்லு முதல்ல. அத்துப்பல அப்படி போயிருச்சு, நீ எப்படி வந்த? யாரு ஒதுக்குறது? நீ சொல்றது படி சொல்லு. ஓ அந்த நொண்டி பேருக்கு தெரியாது பாருங்க. நான் தானே வந்து ரெண்டு முறை மதிச்சு வந்தாங்க. உங்கட்டும் காட்டுறா நண்பரே, இங்கே ஒரு சண்டை போயிட்டுருக்கு. நான் சண்டை முடிஞ்சதை கண்டினியூ பண்ணுறேன்.
ஏறும் அடி பட 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 வந்தது பத்தலையா அடிச்ச வந்தனும் செல்ல சதற படுங்க சிங்கத்தை இழுப்பியா செய்ச்ச வந்தனும் இல்ல வா சகலடி சல்கா வந்தக்கவே வந்தக்கனா ராத்து ராசையுத அடி அலற விட்டு ஆடுயமே காவக்காரையுத முடி பேத்தடுப்பா முதிச்சா தோடே சில்ல வச்சவோ படைய பல்ல வச்சவ சல்லடைய போல் சலிச்சவ தீயறிய கண்ணடிச்சவனே தானடி கடாரடி ராவடி ருகாவடி பாலடி பட்டாரடி வச்சவ பல்லு கட்டகல சாலடி சல்லாரடி ஆலடி அட்டாக்கடி சாவடி சட்டாரடி என்ன மறச்சவ கண்ணு முடிக்கல தானடி தன்னாரடி ராவடி ரங்காவடி வெளியே அனுப்பு. கலரியை ஓட்டி காட்டுறேன். கலரியை ஓட்டுறேன். எந்த அச்சரவும் இல்லாம 10 பிள்ளைகளுக்கும் தூரம் இல்லாம கலரியை ஓட்டி கல்லாவடியை கொண்டாந்து சேர்க்கிறேன். ராமு, பூசாரி, எத்தனை தவறு வந்தாலும் அத்தனையும் கிராமத்தையும் பூசாரியும் சின்ன கருப்பையும் தாயாரியும் வழக்கையில் வரத்தை வாங்கிட்டு தான் நான் கொடுத்தேன். அதே பிரகாரம் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய கலைஞரை நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஏற்றுக்கிட்டு சின்ன கருப்பனும் என் பெரிய கருப்பனும் என் கட்டியை என் நொண்டியை என் தண்ணியை சங்கிலியா வருவா அவன் எங்க போனா என் பொட்டல்ல வராது. எப்படி எப்படி என் பொட்டல்ல வராது? ராமா, பூசாரியே சிறப்பாக நடத்தி என் மட்டில் இந்த ஆலயத்தை எடுத்தாச்சு. நீங்கள் கொடுத்த வரப்பு பிரகாரம் இங்கே நடத்த வேண்டியதெல்லாம் நான் வந்து நாம காத்துக்கிறேன். கவலைப்படாத. ஏப்பா கவலைப்படுறேன்?
நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு தான் நண்பர்களே வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம விளாகில் பாருங்கள் நண்பர்களே. அச்சியம்மை வேணாம் சீக்கிரமா இந்த தின்னூறு எடுத்து பூசிக்கோங்க. பக்கத்தில் தின்னு போகிறோம் திருப்பி வீடியோ திருப்பி இங்கே போகிறோம் திருப்பி நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றிட்டு இருக்கோம். கோயில் சுற்றிட்டு இருக்கிறதே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம். வேணுமா எடுத்து பூசிக்கோ. போவோம் நண்பர்களே, போவோம் போய்கிட்டே இருப்போம். எத்தனை சுத்தமோ நம்ம சுற்றுவோம். கோமாதா காசு ஆகுது. இங்கே பைரவர் இருக்காரு. அப்படியே போக வேண்டியதான் நண்பர்களே. லாக ஷூட் பண்ணிக்கிட்டு யார் ஷூட் பண்ணுறது உடச்சிட்டாரு, தேங்காய் உடச்சிட்டாரு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன் நண்பர்களே. ஓ டிம்மி, அது டிம்மி இல்லைடா. இவன் யாருன்னு தெரியல, புதுசாக இருக்கும். ஓ எங்க அது ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன்டா. அது வந்து என்னோட ஹைலோ. எப்படி சிரிக்காம சொல்ற? அது அப்படிதான்டா. பல கற்றுக்கணும், பழகிடணும். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்திருக்குமே லைட்டா. அதெல்லாம் டெலிட் பண்ணிடுவேன். அதுல ஆன் பண்ண போகும்போது முதல்ல ஹலோ நண்பர்களே. ஏய் ஹலோ நண்பர்களே, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் இது நோட் பண்ணிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் நண்பர்களே. ஏப்ப ஆமாம் அப்படிதான். ஏன் நிற்கிறோம்? கோயிலுக்கு போனோம் எங்களுக்குல. ஆ அம்மா எங்கக்கா? அக்காவ் கனியக்காவ் தெரியலையா? எங்க போயிட்டாங்க? அடுத்து போவோம். தண்ணி கேட்டேன், தண்ணி போய் வரல. வாடா டேய் சுஜித், தண்ணி உண்டாடா, வாங்குடா டேய். நண்பர்களே, ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. இன்னொரு கோயில் வந்தாச்சு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இங்கே எந்த விளாக் ஷூட் பண்ண போகிறோம் நான் நெக்ஸ்ட்டு. எங்க அவருங்கடா அங்கே போயிருக்காரு. அங்க என்ன பண்ணாரு? அங்க ஒரு அங்க போனாரு. அங்க போனாரு. அங்க இது குச்சி நட்டு வச்சிருக்காங்களே. அங்க நட்டு வச்சிருக்காங்களே. சரி நல்லா குச்சி குச்சி நட்டு வச்சிருக்காங்களா? நட்டு வச்சிருக்காங்களா? அங்க வா போலாமா? சரி வா போ. இப்ப நம்ம இப்ப போவேணாம், அவர் வராரு. ஒடியா வாங்க 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 வாங்கன்னே சொல்லுவோம். என்னடா பண்ணிட்டு இருக்காரு?
அவர் சொல்ல சொல்ல நாயெல்லாம் ஷூட் பண்ண முடியல. இதோ அவர் எவ்வளோ எடிட் பண்ணுறது நான்? அவர் சொல்ல சொல்ல நாயெல்லாம் உழைக்கி பாவம். பார்ப்போம். வாங்க 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 ஓடியாங்க. இப்போ அப்படியே ஆகாசத்தை பொழந்து கீழே வருவார். நண்பர்களே தான் சும்மா சொல்கிறேன், யாரும் வந்து நினச்சிக்காதீங்க. அவருக்கு தான் வராரு. எங்கள் அம்மா அப்போ தான் ஊடலில் வராங்க நண்பர்களே. பின்னாடி இங்கே அப்பா வராரு, அங்கே வந்து இன்னும் எல்லாம் அப்பா தான். பின்னாடி வர்றது மட்டும் அண்ணன். என்ன பண்ணுறாரு? இல்லை புரியலை. வீடியோட போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க நண்பர்களே. எல்லாத்தையும் கூப்பிட்டு வராது. ஆமாண்டா. ஏப்பா கவலைப்படுற? கொஞ்சம் ஹோட்டல் சொன்ன ஒரு சிறப்பா நடத்தி கொடுக்குறேன்டா. பாருங்க இவரு சாமி ஆடுறாரு. தெரியல. நம்மளும் போகண்டா. இப்போ நம்மளாம் கழட்டி விட்டுருவாங்க. போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டு வருவார். ம் நண்பர்களே, அடுத்தடுத்து கோயில் கோயிலாக போயிட்டுருக்கோம். நம்ம தம்பி இவனும் தெரியுதா நண்பர்களே? நம்ம கூட நைட் இருந்து 4 மணி வரையும் தான். கும்பல் இருக்கு நண்பர்களே. நான் கழிச்சேன்ல. முன்னாடி போய் நிற்கணும். ஃபோன் உள்ள ஃபோனில் குத்தா ஏக்கா வலிக்க போகுது. இதுக்கிட்ட அவசரம் யார்கிட்ட மோதன்னு தெரியாம ஓட்டக்கூடாது. வலிவிடுங்கம்மா முன்னாடி போய்க்கிறேன். இது மேலே இங்கே காமிச்சிட்டு அப்புறமா காட்டுறேன்.
நிற்க முடியலடா அதில். நான் கேட்டு தான் இருப்பேன். பார்த்துக்கலாம்டா, பூச்சி தானே நம்ம கோயில். எனக்கு 2 தடவை. இன்னைக்கு உடையாந்து கட்டியே இந்த காளியை நடிப்பேன்னு கிராம சுற்றி வரும்போது நான் உடனே வருவேன். இந்த காளி என்னைக்கு சொல்லூர் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு போடு. முனமுடியாம நிக்கிறியாப்பா நீ? முனமுடியாம நிக்கிறியா? என் வாக்குக்கும் என் சொல்லுக்கும் முனமுடியாம நின்றியனா இவ்வருஷம் நிரப்பேத்துற மாதிரி நானு நிரப்பேத்தி காட்டுறேன். கவலைப்படாத. இந்த கண்ணி காளி உண்மையில இந்த பட்டத்துல உண்மை ஆனதான் வந்து இறங்கிடணும். இறக்கி விடு, இறக்கி விடு. வருவா பாருப்ப, வருவாடாப்பா, வருவாடா. ஏன்டா அடிச்சுட? எல்லாத்தையும் கூப்பிட்டு அத்தனை கூட்டியாண்டு இறக்கி வாடா. வாடா சின்ன கருப்பா, வாடா ஆண்டி, வாடா சின்ன கருப்பு, தமிழியா எல்லாரும் வரமுட்டாங்க. ஏன்டா கவலைப்படுறேன்? மக்கள் சொல்லுக்கும் கட்டுப்பட்டே மாதிரி அதே மாதிரி என் காலியும் இந்த இடத்துல கட்டுப்பட்டு சிறப்பா என்னுடைய பஞ்சாயத்தை வந்து எடுத்து குடிச்ச மாதிரி வருஷம் குடிச்ச மாதிரி சிறப்பா நடத்தி காட்டுறேன். மனமுடியாம கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் கூட்டியாச்சு. அதே மாதிரி நீயும் எனக்கு பக்கம் கிடையாது. என் காலியை சேர்த்து எல்லாத்தையும் சிறப்பா நடத்தி கொடுக்குறேன். பொங்கல் போலாம். கூடாது, வாய் சுத்தமா இருக்கணும், கை சுத்தமா. வந்து நண்பர்களே இங்கே உள்ள வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. நாங்கள் உட்காந்துருக்கோம் நண்பர்களே. இங்கேருந்து ஷூட் பண்ணால் கரெக்டாக அவங்களுக்கு தெரியாது. இப்போ பின்னாடி ஏதாவது கிளார்லாம் அடிக்கிறது. இப்போ ஷூட் பண்ணால் கரெக்டாக தெரியாது. கேட்குதா பின்னாடி நண்பர்களே? இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ இதான் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் காட்டுறேன் பாருங்க.
உட்காந்துக்கிட்டேன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு மறை இருக்குல்ல வட்டம் விடுது. நடத்தி கொடுத்தியோ அதே வருஷமும் இந்த வருஷமும் உனக்கு பக்கம் அதுன்னு சிறப்பா நடத்தி கொடுக்குறேன். அதெல்லாம் கையை விட்டுறாதீங்க. போ பின்னாடியே தான் வரேன். போ கையில் கொடுத்து
போச்சுடா. கவனம் தலையில இருக்க கவனம் கூடாது சாக்கு ஒதுக்கிடுங்க நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அப்படியா இங்கிட்ட என்ன இருக்கு இப்படியே இது பண்றது தானே புரிய வச்சு பாருங்க.
கண்ணா देवेंगे कन्याकुमारी देवेंगे अनो दुर्गी எல்லா குணம் முடிஞ்சா போங்கப்பா வரோம். தண்ணி கொண்டு குடி, தண்ணி கொண்டு கொடு. அது கொண்டு வா. ஆறு வேணாம் இது. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விருது உண்டு.
நாளைக்கு அவர் விருது உண்டு. என்ன சொல்லணும்? நான் வருவனா இல்லையா? வாங்கண்ணா டேய், வாங்கண்ணா நான் வருவனா இல்லையா? வாங்கண்ணா பாத்தியோ என் பிள்ளைய வாங்கண்ணா பாத்தியோ என் பிள்ளைய அலங்கரிக்கணும்னு சொல்லி சிறப்பாக ஓட்டு கொடுத்திருக்கிறேன். சிறப்பாக ஓட்டு கொடுத்திருக்கிறேன். முட்டுக்கு பண்ணி விடுதாங்க நீங்க. அம்மாய் கொஞ்சம் கனி கனி ఎంతగప్ప கூட்டியா பிள்ளைய சரி சரி தம்பி சரி நீ போங்க வாசாமி வாசாமி என்ன புரியும் வா சாமி வா காரி நல்லபடியா ஓட்டுங்க அங்க வாங்க வா வா தண்ணி தண்ணி அதே குடிச்சாங்க ಮುಂದೆ ಕಲವರ சாமியவே தெரியல. எந்த கறி விழுந்துருக்கு தெரியுமா? தெரியுமாப்பா உனக்கு? கிராமத்து கணிப்பா புதுசாக உண்ட கொடுத்த கணி இல்லை எடுக்கவா வெயிட் பண்ணி போட்டுக்கிறேன் அச்சாதீங்கப்பா. அத்தனை ஓட்டு காத்துப்பா, கவலைப்படாத. புரியாதே? எதா இருந்தாலும் கவலையுமாச்சு எனக்குப்பா. அது கேட்ட எட்டி எடுத்துடுறேன் கீழே ஒன்று இல்லை இழுப்பு என்ன பண்றது அழக்கம் டாப்பாங்க புரியா டாப்பாங்க புரியா வேணாம் வேணாம் தெரியாது டாப்பாங்கள் அவ்வளோ டாப்பாங்கள் அங்கே இருந்தாலும் தெரியுமா கொஞ்சம் தூக்குறேன்டா
இதோட நான் vlog end பண்ணிக்கிறேன். வெற்றிகரமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எதுவும் எடுக்கலை. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மறக்காம பாய் நண்பர்களே.